ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். செடி வளர்க்குறதுக்கு மண், உரம், வெயில் இது மூணுமே தேவையில்லைங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு 3 நாளில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செடியை வளர்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற ஒரு சின்ன பேஸ்கெட் மட்டும் இருந்தால் போதும். எதுவுமே இல்லாமல் 3 நாளில் செடி வளர்க்குறோமா, அது எப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடியை வச்சு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடியை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கிளாஸ் இருக்கிற அளவுக்கு வாட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நார்மல் டேப் வாட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம்லாம் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்கெட்டே நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா சாதம் வடிக்கிறதுக்காக ஜல்லடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் டைப்பில் கொஞ்சம் பெரிய ஜல்லடையாக வச்சுருப்போம் இல்லையா, ரவெல்லாம் ஜலிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை கூட நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்கெட்டை இந்த பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கவர் ஆகிற அளவுக்கு அகைன் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த செடியை போடுறதுக்காக பச்சை பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் ஆகுது. நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக ஒரு 2 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பச்சை பயிரை பேஸ்கெட் ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ் எல்லாமே நல்லா கவர் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் பயிர் போடுறோமோ அந்த அளவுக்கு அதே குவான்டிட்டியில் நமக்கு செடி வளரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பயிரை யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த செடி நமக்கு வளர்ந்து கிடைக்கும். பயிர் தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கக்கூடாது. பயிரில் வந்து கொஞ்சமாக தண்ணி படுற அளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு வீட்டிலேயே ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் வச்சிடலாம். வெயிலெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மிச்சம் இருக்கிற பயிரை இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வெளியிலே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக முளை கட்டிடும். அதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணலாம். நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல முளை விட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல குட்டியாக வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். இதுதான் வந்து முளை கட்டின பயிர். நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஈர துணியில், அதுவும் இந்த மாதிரி தான் முளை கட்டி வந்திருக்கும். இப்போ காலையில் போட்டது ஈவினிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா அழகாக முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பிளேட்டில் ஊற்றிருக்கிற அந்த வாட்டரை மட்டும் கீழே ஊற்றிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லியுமே ஈவினிங் டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு டோட்டலாகவே 3 டேஸ் தான் டைம் தேவைப்படும். ஸோ 3 டேஸில் 3 டைம்ஸ் கிட்ட வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பயிரில் டிப் ஆகிற அளவுக்கு இருக்கணும். பயிர் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா பயிர் சீக்கிரமாக அழுகி போயிடும். வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நிழல்லையே வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்கும்போது அந்த முளைகள் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிங்கிஷாக வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பயிர் கரெக்டாக வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா செடியும் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடும். பயிர் வந்து அழுகி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் சேர்க்குற அந்த வாட்டருடைய குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டான குவான்டிட்டியில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கிளாஸில் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. பயிர் மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. லைட்டாக டிப் ஆகிற அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தெளித்து விட்டுக்கலாம். டே 2ல் மார்னிங் டைமில் ஓப்பன் பண்ணி லைட்டாக தெளித்து விட்டுருக்கோம். அகெயின் வந்து தெளித்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அகெயின் ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டே ஈவினிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலைகள் வி ஷேப்பில் வளர்ந்து வந்திருக்கும். இந்த இலைகள் பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் கிட்ட வாட்டரை வந்து தெளித்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் பிளேட்டில் இருக்கிற வாட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் டே ஈவினிங். இந்த மாதிரி தண்ணியை தெளித்ததுக்கப்புறமா பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓப்பன்லேயே வச்சு தான் இந்த செடியை வளர்க்கணும். இந்த இலைகள் வளர்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இலைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓப்பன்லேயே நிழல்லையே வச்சு செடியை வளங்க. தேர்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் டே மார்னிங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 3 நாளுக்குள்ளே முழுசாக 2 நாள் இருந்தாலே நமக்கு போதுமானது தான். எவ்வளோ அழகாக கீரைகள் வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு ஏற்றா போல் நமக்கு கீரைகள் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பயிர் போட்டிருந்தேன். அதுக்கேற்றா போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரைகள் நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த கீரைகள் வளர்கிறதுக்கு முழுசாக 2 நாள் தான் நமக்கு தேவைப்படும். தேர்ட் டே மார்னிங் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக நிறைய போட்டு நீங்கள் வளர்த்து எடுத்து அதை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரைகளை கூடையிலேருந்து பறித்து எடுக்கிறதுக்கு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரைகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு
லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். மொத்தமாக பிடிச்சி பிடுங்கி எடுக்காமல் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். வேர் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த காம்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. சப்போஸ் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேர் பகுதிகளை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த காம்போடு சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாளில் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய செடி அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வளர வச்சு அப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணுறப்போ வேர் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை காம்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரைகளில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கீரை வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கீரைகளை காட்டிலும் இந்த மைக்ரோ கிரீன்ஸில் அதிகமான சத்துக்கள் நிறையவே இருக்குது. இது பச்சை பயிரில் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸை வீட்லேயே அழகாக 2 நாளில் வளர்த்தெடுக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கூகுள் பண்ணி பாருங்கள். கீரைகளை கிடைக்காத கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரைகளை வளர்த்து ஹெல்த்தியான முறையில் ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை வச்சு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து நம்ம செய்யலாம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கீரைகளை இது கூட சேர்த்துக்கலாம். காம்போடு சேர்த்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் மண் எதுவும் இல்லாததுனால ஒரு 2 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணாலே போதும். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த கீரையை கொஞ்சம் நேரம் வதக்கினாலே சீக்கிரமாக வதங்கிடும். கீரை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கீரையை இந்த தண்ணியில் நல்லா வேக விடுங்க. இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் தேவைப்படாது. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நல்லா வேக வச்சு மசிச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தட்டையாக இருக்கிற துவரம்பருப்பு 1/2 கப் அளவுக்கும், உருண்டையாக இருக்கிற துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கும் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் மைசூர் பருப்பு, மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மசிச்சுட்டு இந்த கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற வாட்டருடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல. ஆல்ரெடி கீரையை நல்லா வேக வச்சு மசிச்ச பருப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரைகள் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையை வச்சு நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம். அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லஞ்ச் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஹெல்தி வெர்ஷனில் இந்த லஞ்ச் மெனுவை சூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வத்தல், வடகம், ஊறுகாய் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.